ஆசை ஆசையா பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு கோழி என் அம்மா கேட்டு கூட கொடுக்காம வச்சிருந்தேன். எவ கண்ணு பட்டுச்சு எடுத்துட்டாங்க. வித்து சாப்பிட்டா கூட ஒரு 1500 ரூபா கிடைச்சிருக்கா. பிறகு விற்கலாம்னு வச்சு வச்சு எவ மொத்தமா எடுத்துட்டு போனாலும் யார சந்தேகப்படுறது யார விடுறதுன்னு கூட எனக்கு தெரியல. யாரையுமே நம்ப முடியல. கோழி என் கோழி. ஆனா கண்டிப்பா அதை எடுத்தவா நல்லாவே இருக்க மாட்டா. அதை வாங்கி சாப்பிட்டவள நல்லா இருக்க மாட்டா. இவா என்ன காலங்காத்தாலேயே ஆலமரத்தடியில வந்திருந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடைக்கியா? கேட்காம போனாலும் அதை ஒரு குற்றம் மட்டும் 3 மாசம் வச்சு திட்டுவா. என்ன யாதனை கேப்போம். கீதா கீதா நீங்களா? என்னக்கா? கீதா அழுதுகிட்டா இருக்கா? என்ன கீதா சின்ன பிள்ளை போல அழுதுட்டு இருக்கா? எலும்பு மனசே கேட்கலக்கா. என் கோழிய நினைச்சு நினைச்சு நான் ஓடா தேஞ்சிருவோம் போல இருக்கு. ஓர பண்றா ஒரு கோழி இந்த அழுப்பு அழுத்துக்கிறா. நம்ம வருத்தப்படலன்னா அதையும் சொல்லி காட்டுவா. எனக்கும் தான் வருத்தமா இருக்கு கீதா. ஏன் உனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. எவ கண்ணு பட்டுச்சோ பாரா. நேற்று காலையில இருந்து தேட தொடங்குனதுக்கா இவ்வளோ நேராவே என் கோழிய பத்தி எந்த தகவல் கூட கிடைக்கல. நான் இன்னும் யார்கிட்ட போய் கேட்பேன்க்கா? வருத்தப்படாத கீதா, வருத்தப்படாத. ஐயோ நீ வருத்தப்படுறத பார்த்தா எனக்கே சங்கடமா இருக்கு கீதா, சங்கடமா இருக்கு. ஆனா பாத்தியா கீதா, நீ இங்க இவ்ளோ அழுது ஒப்பாரி வச்சுட்டு கிடைக்கியா? இந்த புஷ்பா ஒரு வார்த்தை வந்து கேட்டாளா எடுத்தாளா பாத்தியா? எல்லாருமே நான் சந்தோஷமா இருந்தா என் கூட வராத, நான் சோகத்துல இருந்தா யாரும் வர்றதில்ல. இருந்தாலும் புஷ்பாவுக்கு இந்த விஷயம் என்ன தெரியாமலா இருக்கும். கேட்டா நீங்க அம்மையை விட்டு போயிட்டேன்னு சொல்லுவா. சரி விட்டு. ஆனா ஒரு கோழி காணாம போன்னு தெரியாமலா இருக்கும். எத்தனை வரைக்கும் நீ சொல்லியிருப்பா? ஒரு வார்த்தை உன்கிட்ட கேட்டாளா கீதா? என்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்கலக்கா. எப்படி கேப்பா? நீ சிரிச்சு பேசிட்டு கொண்டாடிட்டு இரு, அப்ப வந்து ஒட்டிப்பா. என்னைக்குதான் என்ன கண்டுக்காம இருக்கா எடுக்கான்னு. சந்தை போகும்போதெல்லாம் கூட்டிட்டு தெரிஞ்சா இல்லையா? எனக்கு ஒரு ஆபத்து காலத்துல யாருமே ஒரு ஆள் உதவி பண்ண இல்ல. என் கோழி என் கோழி பொல்லாத கோழி உப்பாரிச்சுட்டு கிடைக்கியா? உப்பாரி. ஆமா கீதா உன் கோழி. என்ன புஷ்பா நேற்றுக்கெல்லாம் காணவே இல்லை. இன்னைக்கு என்ன பார்த்துட்டு போலான்னு வந்தா? நான் கீதாவை பார்க்க வந்தேன் பாத்திமா. நீ எதுவும் பேசாத கீதா. சொல்லுங்க. நீ கோழியை காணலன்னு எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கா. கோழி எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்ன புஷ்பாக்கா என்ன சொல்றீங்க? கோழி எடுத்தது யாரு? இவன் கூட நம்ம வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இவன் எப்படி கண்டுபிடிச்சா? வேற யாரும் இல்ல, வசந்தி தான். எது வசந்தியா? எதை வச்சு சொல்றீங்க? ஏன் உங்களுக்கு அவளுக்கு என்ன முன்பகையே என்ன? அவ்வளவு பேரை சொல்றீங்க? ஐயோ இல்ல கீதா, காலையில நான் பால் வாங்கிட்டு வரும்போது வசந்தி தான் ஒரு கை நிறைய வேஸ்ட் எடுத்துக்கிட்டு ரயில்வே பாலத்தெல்லாம் தாண்டி போனா. காலையில வேஸ்ட் கொண்டு போட்டா எப்படி வசந்தின்னு சொல்றிய? ஐயோ கடவுளே, நான் விசாரிக்காம வருவேனா? நேற்று வசந்திக்கு வீட்டில் தான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கா. அவ என்ன கிராஸ் பண்ணி போகும்போது அப்படி வாடையா இருந்து. என்னக்கா சொல்றிய? ஆமா கீதா, உண்மையே தான் சொல்லி வசந்தி தான். அட கடவுளே, என் கோழியே பிடிச்சு குழம்பு வச்சு எனக்கே சாப்பிட கொடுத்தா. போச்சு என்ன கடை 5 பைசா. சின்ன வேலை சும்மா இருக்க மாட்டான்னு சொன்னாலே உனக்கு நீயே சாபம் கொடுத்துருக்க மாட்டப்போ. என்ன கீதா சொல்லியா? நீயுமா வாங்கி தின்ன? ஆமாக்கா, எனக்கும் கொடுத்தாக்கா. ஆனா நான் இந்த வசந்தியை சும்மாவே விட மாட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணி பாருங்க. இதா நில்லு, கோபப்படாத. என் வசந்தி வசந்தி. என்ன புஷ்பா, ஏதோ அங்க எங்க அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டியே. என்ன வசந்தி தான் எடுத்தான்னு எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் அவள்கிட்ட தமிழ்ல தானே சொல்லிட்டு இருந்தேன். அவள்கிட்ட சொல்லும்போது ஒரு காதல் அடைச்சா இருந்து அதேதான். ஒவ்வொருத்தருட தனித்தனியா சொல்லிட்டு இருக்கேன், தனித்தனியா. இல்லாட்ட நான் இப்ப இவள்கிட்ட என்னத்தை கேட்டுட்டு இந்த ஆட்டம் ஆட்டிக்கிட்டு போறா? போட்டு இனி இவ அவ கூடயே போய் இவ தான் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தமா, நல்ல பேர் வாங்கிப்பா. ஏன் தெரிஞ்சு அவளை கூட சுத்தின எனக்கு சே, எதுக்கும் அவ கூடயே போய் இவ தான் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தமா, நல்ல பேர் வாங்கிப்பா.
சும்மா அவளை கூட போய் நின்னுட்டு ஒரு ஒப்பாரி வைக்க வேண்டியதுதான். இவ்வளவு கூட எல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பா அப்பப்பா. சின்ன பொண்ணு, நேற்று இந்த கோழி இறைச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரே சூடு பத்துக்க. காலையிலே குளத்துல போய் குளிச்சுட்டு வந்துருவோமா எப்படி? போயிட்டு வருவோம்க்கா. என் மோளுக்கு நீச்சல் படிச்சு கொடுன்னு அவ அப்பா சொல்லிக்கிட்டே தான் இருக்கேவ. பின்ன போமா குளத்துக்கு. யாரு அந்த பச்சை மண்ணுக்கு நீ நீச்சல் படிச்சு கொடுக்க போறா? முதல்ல உனக்கு நீந்த தெரியுமாண்ணா? எக்கா, நான் எல்லாம் உள் நீச்சல் அடிப்பேன், கட்டான் தரையில் அடிப்பேன், தார் ரோட்ல அடிப்பேன் தெரியுமா? நான் எல்லாம் குற்றாலீஸ்வரனுக்கு நீச்சல் சொல்லி கொடுத்தவளாக்கம். யாருமா குற்றாலீஸ்வரன்? அவளுக்கு சொந்தக்காரனா மச்சினரோ? பல்லடத்து போயிருந்தா தானே தெரியும் குற்றாலீஸ்வரனா யாருன்னு. வாய மூடிட்டு நில்லுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. அந்த வேஸ்ட் எல்லாம் கொண்டு போட்டியெல்லாம் எப்படி? அது காலையில் ராணி களையிட்டு பால் வாங்க போனீங்களே, அந்த டைம் போய் போட்டுட்டேன். எப்பா ஒரே வாடை பார்த்துக்க. வசந்தி, என்ன என்னைக்குதா? வசந்தி அக்கா எல்லாம் போச்சுப்பா. வசந்தி என்ன? ஆமா, அது மட்டும்தான் குறைச்சல். அக்கா நல்லா போட்டா சொக்காணி போட்டா பக்கா பிளானா? என்ன என்ன என்னைக்குதா? என்ன வந்து பேசிட்டு இருக்கா? உமா உமா, ஒன் ஸ்டெப் பேக். ஏதோ உங்களது அக்கா கூப்பிடுறா, முன்ன போய் பேசுங்க போங்க. மாட்டியா விடுறிய? ஏங்கிதா என்னாச்சு? அடி பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா நீ? ஏங்கிதா இப்ப ஏன் என் மேல கோவத்தை இப்படி கக்கிட்டு இருக்கா? ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சு? எங்க போட்டான் கண்காட்சி? நீ இங்க பாரு, கோழியை எடுத்து கறி வச்சு தின்னுகிட்டு அதுல எனக்கும் ஒரு பங்கு தந்து என்ன ஆஃப் பண்ணிட்டேன்னா நீ. இது கோழி கறி என்ன? என்னைக்கு இதை உளறியா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எப்படி புரியும்? நல்லா போட்டாரியா, பக்கா பிளான் போட்டியா. கோழி ஆட்டை போட்டா இல்லையா? என்னது கோழியா? என்ன கோழி? என்னது புரியல. சும்மா உருட்டாத வசந்தி. நீ காலையில ஒரு பை நிறைய கோழிய கூட்டம் எல்லாம் இருந்துச்சு, நானும் பார்த்தேன். ரயில்வே குண்டை தாண்டி போனா இல்லையா? ஆஹா, இந்த ஊர்லயே இவ மட்டும்தான் கோழி வச்ச மாதிரியும், இவ வீட்டுல மட்டும்தான் கோழி இருக்கிற மாதிரியும் ரொம்ப அலட்டுக்கிறா. அடச்சி வாய மூடுறி. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்ல. அடுத்த வீட்டுல அந்த கோழி எடுத்து தின்னமெங்கிற ஒரு மனசோட ஈரம் இல்ல. நல்லா சொல்லுவா. இங்க பாரு, உன் வீட்டுல உள்ள கோழி என் வீட்டுல வந்து மேய்ஞ்சது பெரிய தப்பு, கேட்டுக்க. அதுவும் இல்லாம நான் அது உன் வீட்டு கோழின்னு எனக்கு தெரியாது. பொதுவா அது ஏதோ என் வீட்டு கோழி மாதிரி தான் இருந்துச்சு. நான் என் கோழி நினைச்சுதான் பிடிச்சு கறி வச்சேன். ஏன் நீ தானே வாங்கி தின்னா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு 4 முடி எவ்வளவு தில்லன்னு பேசுது பாரு. அதுதாண்டி நான் பண்ண பெரிய தப்பு. நீ வந்து குழம்பு தரையஞ்சிட்டு உன் வீட்டுல தின்னேன் பத்தியா? என் வீட்டு கோழியை பிடிச்சு குழம்பு வச்சு என் வீட்டுக்கே விருந்து வச்சுட்டா பத்தியா? நீ தின்னும் போது நல்லா ரசிச்சு தானே தின்னா. இப்ப என்ன? நீ அந்த கோழி அறக்கணும் தான் விட்டுருந்தா. பாவம் மட்டும் நானே உனக்கு குழம்பெல்லாம் வச்சு மசாலா எல்லாம் போட்டு குழம்பு வச்சு தந்ததுக்கு நீ இப்ப என்கிட்ட ஆட்டத்துக்கு வர என்ன? என்னண்ணா ஒரு சப்போர்ட் பண்றீங்களா? இப்படியே பார்த்து நிக்கிறிய? 4 முடி கொன்னே போடுவேன். தப்பு உங்க மேல. நீங்க இப்ப குதிக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாவே போங்க. உண்மையை சொன்னா பயமா இருக்கு சின்ன பொண்ணு. எனக்கு பதட்டத்துல என்ன சொல்லணும்னே தோணல. பதட்டத்துல தான் உளறியே. என்ன நாங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா? இங்க பாரு, கோழியை பொறுப்பா வளர்க்காதது உன் தப்பு. உன் வீட்டு கோழியை என் வீட்டுல விரட்டி விட்டது 2வது தப்பு. வந்த கோழி சும்மா இருக்காம என் வீட்டு போட்ட கோழிக்குள்ள இறைகளை தின்னது 3வது தப்பு. புரியுதா? தப்ப ஃபுல்லா நீ செய்துக்கிட்டு கடைசி என்கிட்ட கோவத்துல வரா. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேச வசந்தி. நல்ல மனசாட்சி. வந்து பேசு. இல்லாததையும் பொல்லாததையும் அவள்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு ரொம்ப பேசாதன்னா தொடங்கிட்டால போல இருக்கே. இங்க இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு. நீ எங்க போன பாத்திமா? எப்பவுமே பிரச்சனை வரமாட்டேலாக்கா. அவ்வளோ பாருங்க, தப்பு பண்ணிட்டு சேர்ந்து வைக்காளுவ. சின்ன பொண்ணு அப்படியே கிளம்பிடு, சண்டை எல்லாம் முடிஞ்சு போ. எக்கா வந்துருங்க, போயிரும். சின்ன பொண்ணு வா. பிள்ளைய பார்த்துட்டு வந்து லேட் ஆயிட்டு. எப்படி ஒத்துக்கிட்டாளா? எப்படி ஒத்துப்பா? நான் நிக்க பாருங்க, கல்லூனி மங்க மாதிரி. எங்க அங்க அவ நிக்க பாரு. அடி பாவி, ஓடிட்டியா? எனக்கு எங்க போன விட மாட்டேன் இல்லையா? இந்த வாரேன். சும்மாயே விட விடாதீதா. எனக்கு விரட்டி வெளுத்துடலாம். வா. அதானே, வாங்கக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க.
மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.